ஸோ ப்ரோக்ரியேட் இஸ் லைக் அண்ட் வெரி வெர்சடைல் ஆப். இதில் இந்த ஸ்டெப்பில் நாங்கள் ஒரு டிசைனை ஃபைனலைஸ் பண்ணுறோம். ஒரு இது வந்து 2D ஃப்ளாட்டாக இருக்கும், உங்களுக்கு 3Dயில் இருக்காது. ஆப்வியஸ்லி இது வந்துட்டு டிசைனர்ஸ் இல்லாமல் நிறைய கிராஃபிக் டிசைனர்ஸாக இருக்கட்டும், ஆர்டிஸ்ட்டும் யூஸ் பண்ணுவாங்க. பட் திஸ் இஸ் ஃபார் லைக் பீப்புள் ஹூ வாண்ட் டு ஜென்யூன்லி ட்ரா அ லாட். நீங்கள் ஷேடிங் பண்ணுறது, பெயிண்டிங் பண்ணுறது எல்லாமே இந்த ஒரு ஆப்பில் பண்ணலாம். ஸோ இப்போது நாங்கள் வந்து இங்கே ஒரு 2D ஸ்கெட்ச் பண்ணிடுவோம். சும்மா ஒரு ஃப்ளாட்லே மாதிரி போட்டுட்டு அது மேலே நாங்கள் டிசைன் போட்டுட்டு இது நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணலாம் இந்த ஒரு டிசைனை அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நம்ம கொண்டு போகிறது வந்துட்டு Clo3D வந்து இட்ஸ் a 3D சாஃப்ட்வேர். ஸோ பேசிக்காக வந்து டிசைன் ஹவுஸ்க்கும் ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கும் இல்லை டைமிங் வந்து கம்மி பண்ணோம். பேசிக்காக டிசைன் ஹவுஸ்க்கும் ப்ரொடக்ஷனுக்கும் நடுவில் வந்து நிறையா சாம்பிளிங் போகும். இப்போது நாங்கள் ஒரு டிஷர்ட் டிசைன் பண்ணி கொடுக்குறோம் ப்ரொடக்ஷன், எங்களுக்கு இவ்வளோ பீசஸ் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபிட் சாம்பிள், கலர் சாம்பிள், சைஸட் சாம்பிள் எல்லாமே வரும். அந்த சாம்பிளிங் அந்த ஸ்டேஜஸ் டைமிங் கம்மி பண்ணுறது வந்து Clo3D நிறையா பண்ணும். Clo3Dயில் வந்து யூ கேன் மேக் அவத்தார் ஆஃப் லைக் எம் சைஸில் எனக்கு ஒரு அவத்தார் வேணும், ஒரு மேன் எம் சைஸில் இருக்கான் வித் வெஸ்ட் ஆஃப் லைக் செஸ்ட் ஆஃப் 38 inches ஐ கேன் மேக் ஹிம் அஸ் அவத்தார். அவனை மேக் பண்ணிவிட்டு என்ன டிஷர்ட் போடுறனோ ஷர்ட் போடுறனோ அவன் கூட லைக் மேலே போட்டு பார்த்தா லைக் எனக்கு தெரியும் இது ஃபிட்டாக இருக்கா இல்லையா. நம்ம ஒரு பாடி ஃபார்மை வந்து அதில் ஈஸியாக டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு டிஷர்ட்ஸ் பேட்டர்ன் மேக்கிங். ஸோ Clo3D இஸ் ஆல்சோ அபவுட் பேட்டர்ன் மேக்கிங். ஸோ பேட்டர்ன் மேக்கிங் தெரியாமல் யூ கேனாட் லைக் யூஸ் த Clo3D.